உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். அரசு ஆரம்ப பள்ளியில் தொடங்கிய பயணம் நாட்டின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் தலைவர் பதவிக்கு உயர்த்தியிருக்கிறது. இஸ்ரோவின் புதிய தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளதை அவரது சொந்த ஊர் மக்கள் கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். நாகர்கோவில் அருகே மேலக்காட்டு விளையைச் சேர்ந்த வி நாராயணன் தனது பள்ளி படிப்பை கீழக்காட்டு விளை அரசு ஆரம்ப பள்ளியில்தான் தொடங்கினார். சிறு கிராமத்தில் உள்ள இந்த பள்ளியின் ஆசிரியர்கள் இப்போதுள்ள மாணவ மாணவியருக்கு நாராயணனை பற்றி கூறி பெருமையாக உற்சாகமூட்டி வருகிறார்கள். அவர் படித்த இந்த பள்ளியில நான் பணியாற்றுவது நான் மிகவும் பெருமையாக நினைக்கிறேன். இந்த அரசு மற்ற தனியார் பள்ளிகளில் படித்தால் மட்டும்தான் உயர்ந்த பதவியில் போக முடியும் என்ற ஒரு நிலையில் இல்லாமல் அரசு பள்ளியில் படித்தாலும் உயர் பதவிகளை செல்லலாம் என்பதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. நாராயணனின் சொந்த ஊரான மேலக்காட்டு விளை கிராமமும் மகிழ்ச்சியில் திளைக்கிறது. சிறுவயது முதல் ஏழ்மையான சூழலில் வாழ்ந்ததையும் கடின உழைப்பை கொண்டு முன்னேறியதையும் நினைவு கூறும் உறவினர்கள் மிக எளிமையாக எந்த வேறுபாடுகளும் பார்க்காமல் பழகும் நபர் என நாராயணனுக்கு புகழாரம் சூட்டினர். காலையில் நான் பேப்பர் பார்த்தேன். நிகழ்ச்சி நான் பேப்பரை பார்த்தோன்னு தெரிஞ்சு எனக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருந்தேன். நல்ல வீட்டில் அந்த குடும்பத்தோட சொன்னேன். எல்லாருக்கும் நல்லா இருந்தது. படை கிடைச்சி ரொம்ப பெருமை. ஒவ்வொரு தடவையும் கிராமத்துக்கு வருகின்ற போது, ஒவ்வொரு பதவி உயர்வு கிடைக்கின்ற போதும் தனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை நேரில் சந்தித்து அவரிடம் ஆசை பெறுவது அவருடைய வழக்கம். அதே போன்று பதவி உயர்வு வருகின்ற போது இங்கு இருக்கக்கூடிய கிராமத்தின் கோயிலில் வந்து தரிசனம் செய்வது அவருடைய பழக்கமாகும். சிவன் நமக்கு ஒரு பெருமை என்னன்னா, இந்த மாவட்டத்துக்கு ஒரு பெருமை என்ன என்றால், அரசு பள்ளியில் படித்து இதற்கு முன்பு இதே பதவியை அலங்கரித்த டாக்டர் விஞ்ஞானி சிவன் அவர்களும், அதற்கு பின்னால் இன்று இவர் பதவியேற்க போவதும் அது உண்மையாகவே நமக்கு பெருமை. அவர் சாதாரண குடும்பத்துல பிறந்தவர் தான். ஆனா இவ்வளவு கிழக்காட்டோட ஸ்கூல்ல படிச்சு பெரியாளுடைய தகுதியும் திறமையும் அவங்களுக்கு இருக்கு. 40 ஆண்டு காலம் இஸ்ரோவில் பணியாற்றிய நாராயணன் கரக்பூர் ஐஐடியில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் பட்டம் பெற்றவர். இஸ்ரோவின் GSLV Mark III ராக்கெட் திட்டத்திற்கு CE-20 கிரையோஜெனிக் என்ஜின் உருவாக்குவதில் இவரது பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இஸ்ரோவின் கனவு திட்டங்களில் ஒன்றான ஆதித்யா விண்கலம் மற்றும் GSLV Mk3 ராக்கெட் திட்டங்களிலும் பங்காற்றியுள்ளார். இஸ்ரோவின் சந்திரயான் 2 மற்றும் சந்திரயான் 3 ஆகிய திட்டங்களிலும் முக்கிய பங்காற்றினார். மிக முக்கியமான காலகட்டத்தில் அளிக்கப்பட்டுள்ள பொறுப்பு என்று கூறியுள்ள நாராயணன் இஸ்ரோவின் அடுத்த திட்டங்கள் குறித்து புதிய தலைமுறையிடம் பகிர்ந்து கொண்டார். இது ஒரு முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் தந்திருக்காங்க. இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஜெகன்யான் ப்ரோக்ராம், புதுசாட்டு ராக்கெட் டெவலப்மெண்ட்டு, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் மீட்டு, பாரத் இது இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன், இப்படி நிறைய ஒர்க் இருக்கு. ஸோ இது ISRO இட்ஸ் டீம் ஒர்க் ISROவில் உள்ளது. இஸ்ரோவின் முன்னுள்ள புதிய விண்வெளி திட்டங்கள், விண்வெளியில் மிதக்கும் ஆராய்ச்சி மையம் அமைப்பது போன்ற திட்டங்களில் இவரின் தலைமை முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.